அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 65 வசனத்திலிருந்து 72 வரையிலும் நாம் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார். அநேக உபத்திரவங்களின் வழியாக வந்த தாழ முடியாத பிரச்சனைகள் வேதனைகளிலிருந்து வந்த எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாயிருக்கிறது. நீர் என்னுடைய வாழ்வின் பங்காக வந்தபடினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த வசனங்களிலே 8 வசனங்களிலும் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதனை ஆழமாக புரிந்து கொள்ளுகிறதற்கு எபிரேயர் ஆக்கியோன் எழுதின அந்த நிருபமானது 12 5 வசனத்திலிருந்து 13 வரையிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவரை ஒரு தகப்பனாகவும் பிதாவை ஒரு தகப்பனாகவும் நம்மை ஒரு புத்திரனாகவும் எண்ணி இந்த நிருப ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சிட்சையை, அதாவது உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே நம்மை சிட்சித்து நடத்துகிறார், நம்மை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். சிட்சை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேசியின் பிள்ளைகளாய் நாம் மாறியிருப்போம். நாம் இந்த உலக பிரகாரமான தகப்பன்மார்களுக்கு அஞ்சி நடக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நாம் அஞ்சி நடக்க வேண்டும் அல்லவா? அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை அதிகமாக நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11 வசனம் எபிரேய ஆக்கியோனிலே சொல்கிற, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகியவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். உபத்திரவப்பட்டது நல்லது. முதல்ல எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்காது, ஆனால் அதில் பழகின பின்பு அது நீதியாகிய சமாதான பலனை தருமே. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தவராக அங்கே அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதை ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சம்பவத்தை நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு இது மிக தெளிவாக புரிந்துவிடும். ஒரு தகப்பனுக்கு ஒரு அருமையான ஒரு மகன் இருந்தார். தகப்பன் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். அவர் வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய வாலிப மகனை அடிக்கடி அவர் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். படுக்கையில் எழும்பும் பொழுது அவன் தன்னுடைய பெட்ஷீட்டை மடித்து வைக்கவில்லை என்று சொன்னால், தன்னுடைய பில்லோவை அவன் ஒதுங்க வைக்கவில்லை என்று சொன்னால் அதிலே சத்தம் விடுவார். அவன் எழும்பி அப்படியே ஃபேன் ஆஃப் பண்ணாமல் வந்துவிட்டால், ஏர் ஃபேன் ஆஃப் பண்ணுவா, அதை ஆஃப் பண்ண வேண்டியதானு சொல்லுவார். டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரங்களில் அவன் படுக்கைக்கு வரும்போது ஆஃப் பண்ணாமல் வந்துவிட்டால் அதை ஆஃப் செய்துவிட்டு அவனை திட்டுவார். இதை யார் ஆஃப் பண்ணி கொண்டு வருவா? வீணான இடங்களில் ஃபேன் லைட் எரிஞ்சு கொண்டு இருந்தால் அதற்கு சத்தமிடுவார். பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த டேப்பை நல்லா அடைக்கலைன்னா ஏன் தண்ணி ஒழுகிட்டே இருக்குது? இப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது வாலிப பையனான அவனுக்கு அத்தனையாய் வேதனையாக இருக்கும். அப்பா ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டில் கிடந்து கொண்டு ரொம்ப தொந்தரவு செய்கிறாரு, ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் எனக்கு கமெண்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டவனாக இருந்தான். அநேக இன்டர்வியூகள் அட்டன் பண்ணான். அவனுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு. அவன் மனதில் நினைத்து கொண்டான், எனக்கென்று ஒரு வேலை கிடைக்குமானா என் அப்பாவு கண் காணாத ஒரு இடத்துக்கு போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கம்பெனியிலிருந்து அவனுக்கு இன்டர்வியூவுக்கு அவனுக்கு அழைப்பு வந்தது. அந்த இன்டர்வியூவுக்கு போகும்போதெல்லாம் சரியாக அவங்க அப்பா அப்படி ஷூ போடு, அதை செய், இதை செய், தலையை அப்படி சீவிக்கொள் சொல்லிகிட்டே இருந்தார். இவன் நினைச்சான், இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சதுன்னா இதோடு நான் இந்த ஊரை காலி பண்ணி ஓடிடுவேன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே போகும்பொழுது வாசல் கேட் அடைச்சிருந்துச்சு. திறந்து விடுகிறதுக்கு யாரும் இல்லை. இவனே கதவை திறந்தான். உள்ளே எட்டி பார்த்தான், வாட்ச்மேன் யாரும் இல்லை. அங்கே ஒரு டேப்பில் தண்ணி ஒழுகி கொண்டிருந்தது. இவன் சுற்றுமுற்றும் பார்த்தான், யார்ட்டையாவது சொல்லலான்னு சொல்லி இல்லை. இவனே போய் அந்த பைப்பில் உள்ள அந்த தண்ணீரை அவன் அடைத்து சரி செய்தான். வழியில் தண்ணி பாய்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பைப்பு கிடந்தது, வழியில் கிடந்தது. இதை எடுத்து அப்படி ஓரமாக அவன் சுருட்டி வைத்தான். அப்படியே நடந்து போனான். அங்கே எங்கே இன்டர்வியூ என்று ஒருத்தரிடத்தில் கேட்டான். அவர்கள் மாடிகள் என்று சொன்னார்கள். கீழே அநேக சேர்கள் அப்படியே அவைகள் குழம்பி அப்படியே வரிசை இல்லாமல் சரியில்லாமல் கிடந்தது. பார்த்தான், அவைகளையெல்லாம் சரிப்படுத்தினான். அங்கே வீணாக ஃபேன் லைட் எல்லாம் அவைகள் இருந்தது. ஃபேனை ஆஃப் பண்ணான், லைட்டை ஆஃப் பண்ணான். படிக்கட்டில் மெதுவாக ஏறிட்டே போனான். அங்கே போகிற இடத்துலையும் அவன் கொஞ்சம் அவர்கள் இன்டர்வியூக்காக வந்தவர்கள் இருந்தார்கள். அப்படியே பார்த்தான், அவர்கள் இல்லாத இடத்துல ஓடுகிற ஃபேன் அந்த காரியங்களை இவன் எழும்பி போய் ஆஃப் பண்ணும்போது அவங்கெல்லாம் நினச்சாங்கன்னே அதிக பிரசங்கியாக இருக்கிறான் போல், அங்கேயெல்லாம் ஆஃப் பண்ணுறானேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. இவனுக்கு அங்கே
இன்டர்வியூ நடக்கிற ஹாலில் இருந்து அழைப்பு வந்தது. இவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். உள்ளே போனான். அவனை உட்கார வைத்தார்கள். உன்னுடைய சம்பளம் எவ்வளவு, நீ எப்பொழுது ஜாயின் பண்ணுகிறாய், நீ இந்த ஊரில் ஜாயின் பண்ணுகிறாயா, இந்தந்த இடங்களில் எங்களுடைய பிரான்ச் இருக்கிறது, நீ எங்கே செல்லுகிறாய் என்று கேட்டபோது அவன் கண்களிலே அவனுக்கு கண்ணீர் வந்து விட்டது. எதற்காக நீங்கள் என்னை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணீங்க, எதற்காக செலக்ட் பண்ணீங்க, என்னிடத்துல ஒரு கேள்வியும் கேட்கலையேன்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இந்த பாரு, இந்த ஸ்க்ரீனில், இந்த டிவியில் நாங்கள் கேமரா மூலமாக எல்லா இடங்கள்லையும் கேமரா வைத்து ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் கண்காணித்தோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் எந்த ஒரு காரியத்தையும் சுற்றி முற்றி இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கல. நீ மாத்திரம்தான். நீ கேட்டு திறந்த நேரத்திலிருந்து மேலே வர வரைக்கும் இருந்த எல்லா வீணான காரியங்களையும் நீ சரிபடுத்திட்டு மேலே வந்திருக்கிறா. இப்படிப்பட்ட ஆள் தான் எங்கள் கம்பெனிக்கு தேவை. அதனால் உன்னிடத்துல ஒரு கேள்வியும் கேட்காம நாங்கள் உன்னை செலக்ட் பண்ணுகிறோம், நீ எங்கே ஜாயின் பண்ணுகிறாய் என்று சொன்னபோது அவன் சொல்லிட்டான், நான் இந்த ஊர்லேயே ஜாயின் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே அவனால் வரும்பொழுது அவனுடைய அழுகை அடக்க முடியல. நினைத்து பார்த்தேன், தகப்பன் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாரே, அதை செய், இதை செய், அதை செய்யாதே, இதை செய்யாதே, அவரை விட்டு நான் பிரிந்து போவதா, அவரால் தான் எனக்கு இன்னைக்கு என்னுடைய தகுதியினால் என் படிப்பினால் எனக்கு இந்த வேலை கிடைக்கல, அவரால் இந்த வேலை கிடைச்சிருக்கிறபடியினால காலம் முழுவதும் அவரோடு கூட இருந்து அவரை நான் காப்பாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு வந்தபொழுது நின்ற தகப்பனை பார்த்து ஓடி போய் கட்டி கொண்டு அவரை முத்தம் செய்த ஆளுதான். அப்பா, அவங்களை நான் தவறதாளாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். உங்களுடைய காரியங்கள் தான் நீங்கள் சிக்ஷையாக அன்பாக சொல்லி எனக்கு சொன்ன காரியங்கள் தான்ப்பா எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது, இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லி அவன் தழுவி கொண்டதாக அந்த சம்பவம் முடிவடைகிறது. அதைத்தான் இங்கே சங்கீதத்தின் ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உமது வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர். உபத்திரவங்கள் இருந்தது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அதில் பழகின பின்பு நீதியாகிய சமாதான பலனை என் வாழ்க்கையில் தந்துருச்சு. உமது வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய அறிவை தாரும். உத்தம நிதானிப்பு என்பது தவறாக புரிந்து கொள்ளுதலை விட்டு விடுவதற்காக அவர் கேட்கிறார். தவறாக நான் புரிந்து கொள்ளக்கூடாது, எந்த சிக்ஷையையும் நான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தின் அருகில் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பி சிக்ஷிக்கிறீரே, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், படுவதற்கு முன்பாக நான் வழிதப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். வழிதப்பி நான் நடந்து கொண்டிருந்தேன், இப்போ உம்முடைய வசனத்தின்படி நான் காத்து நடக்கிறேன். நீர்தான் என்னுடைய வாழ்வில் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை இன்னும் எனக்கு போதிங்கன்னு சொல்லி கேட்குறாரு. முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளையும் நான் கை கொள்வேன். உம்முடைய வேதத்தை நான் மனமகிழ்ச்சியோடு கற்றுக்கொள்வேன். கடமைக்காக அல்ல, மனமகிழ்ச்சி, நம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ நான் சொல்ல முடியும், ஆண்டவரே, அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். சங்கீதம் 119 127 சொல்கிறாரு, ஆதலால் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு தகப்பனாக நம்முடைய வாழ்வின் பங்காக வந்த ஆண்டவர் இன்றைக்கு என்ன விரும்புகிறார்? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல வாழ்கிற வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும்படியாக அநேக சிக்ஷைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக நம்மை நடத்துகிறார். நாமும் சங்கீதக்காரனைப் போல சொல்ல முடியும், நீர் என்னை நன்றாய் நடத்தினீர், நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அறிக்கையிட்டு அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை, அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா.